ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சித்தர் கொங்கணர். கொங்கணர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திருப்பதியில சமாதி இருக்கக்கூடிய சித்தர் பேரு கொங்கணர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகத்தியர்கிட்ட பாடம் படிச்சிடறாரு. படிச்சுட்டு என்ன பண்றாரு, தவம் இயற்றார். தவம் இயற்றவுடனே தவ வலிமை ஆயிட்டாரு. கண்ணை திறக்கிறாரு. தவம் முடிச்சு பார்க்கும்போது பார்த்தா ஏத்தாப்புல ஒரு கொக்கு இருக்கு. இவர் தவ வலிமையினால அதை பார்த்தவொடனே அந்த கொக்கு எரிஞ்சு போயிடுச்சு. ஆஹா, நம்ம தவ வலிமை பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஊருக்குள்ள போய் சாப்பாடு கேட்கலான்னு சொல்லிட்டு போறாரு. போனா யார் குடில் வருதுன்னு பார்த்தா வள்ளுவன் ஐயா வாசகி தாயாரோட குடில் வருது. உடனே இவர் என்ன பண்றாரு, சரி சாப்பாடுக்கு இவருக்கு தெரியாது அந்த யார் அவங்க உள்ள இருக்காங்க. நேரா போய் சாப்பாடு கேட்கிறாரு. அந்த அம்மா அப்ப பாத்தீங்கன்னா வள்ளுவருக்கு வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. உள்ள இருந்தே குரல் கொடுக்குறாங்க, இருங்க வரேன் அப்படின்னு. அவங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றாரு, இவருக்கு வெயிட் பண்றாரு. அப்ப அந்த அம்மா வெளியே சாப்பாடு எடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு முறைப்பாரு. முறைச்ச உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க, கொக்கென்று நினைத்தாயா கொங்கணமா அப்படின்னவனே இவருக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. என்னடா அது பார்க்க சாதாரணமா இருக்காங்க, இவங்க இவ்வளவு வலிமையா இருக்காங்களேன்னு. அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய கணவரை பார்த்துக்க தொட்டு எனக்கு இந்த சக்தி கிடைச்சிச்சு.